Hi all of you. Welcome you all to Weed English School. Today's topic is determiners. Determiner. What is a determiner? A determiner is a word placed in front of a noun to specify quantity or to clarify what the noun refers to. ஓகே, அதாவது டிட்டர்மினர் அப்படின்னா இட்ஸ் அ வேர்டு, அது ஒரு வேர்டு தான். அதை நவுனுக்கு முன்னாடி இருக்கும். ஓகே, அது எதை நமக்கு சொல்லுது? சிங்குலரா, ப்ளூரலா, ஆல்ரெடி ஸ்பெசிஃபிக்கா, அன்ஸ்பெசிஃபிக் வேர்டா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ டிட்டர்மினர். See here the examples. One dog, many dogs. Here one and many are the determiner. Okay, see the next examples. My dog, that dog, the dog. Okay, இதுவும் determiners தான். My, that, the, they all are determiners only. Okay, now let us see the types of determiners. Determinersல எத்தனை types இருக்குன்னு பார்க்க போகிறோம். Okay, article, demonstrative, possessive, quantifier. Articles நம்ம எல்லாருக்கும் தெரியும். Yeah and the. Demonstrative, this, that, these, those. அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. பொசசிவ், அவர்களுடையது, இவர்களுடையது. மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், their. They are called as possessive. Next one is quantifier. Quantifier, அளவு. Many, much, more, most, some. They are quantifier. Okay. Now let us start with articles. The is called the definite article because it is used to indicate something specific. Specific ஒன்றை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு we will use the. A and an are called the indefinite articles because they are used to indicate something unspecific. Okay, A and an are called as the indefinite articles. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நம்ம வரப்போகிற அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். ஓகே, see here, I fell over the chair again. ஓகே, நான் திரும்பியும் அந்த சேர் மேலே விழுந்துட்டேன் அப்படிங்கிறோம். அப்போ எந்த சேரில்? அப்போ ஆல்ரெடி ஏதோ ஒரு சேரில் விழுந்திருக்காங்க. ஸோ ஹியர் த சேர் இஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ வி யூஸ் த ஹியர். See the next one. Can you pass me a chair? Here the chair is unspecific. That is any chair. அவங்க எந்த சேர் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலை. In both the sentences we have the word chair, but இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் வில் சி தன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸில் ஏ, பிகாஸ் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் நம்ம எந்த சேருங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இங்கே கேன் யூ பாஸ் மீ எ சேர், அப்போ எந்த சேர்னாலும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அன்ஸ்பெசிஃபிக். ஓகே, அங்கே வி யூஸ் டெஃபினைட் ஆர்டிக்கிள், ஹியர் வி யூஸ் இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் ஏ. See here, I bought an apple. In the next sentence, the apple which I bought yesterday was sweet. Okay, ரெண்டு சென்டென்ஸ்லையுமே ஆப்பிள்ங்கிற வேர்டு இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் we mention an apple. இந்த செகண்ட் சென்டென்ஸ் the apple. அப்போ ஏன் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்? I bought an apple. அப்போ நான் ஒரு ஆப்பிள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த ஆப்பிள்னு தான் தெரியாது. I bought an apple. In the second sentence, the apple which I bought yesterday was sweet. நான் நேற்று வாங்கின ஆப்பிள் ஸ்வீட்டாக இருந்தது. நவ் அந்த ஆப்பிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். ஓகே, எந்த ஆப்பிள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும், நேற்று வாங்கின ஆப்பிள். ஸோ ஹியர் வி யூஸ் த. அது டெஃபினைட் ஆர்டிக்கிள். டெஃபினைட்டாக நமக்கு தெரிஞ்சதுனால அங்கே வி ஆர் யூஸிங் த ஆப்பிள். பட் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் அது என்ன ஆப்பிள்னு தெரியாது. ஸோ வி யூஸ் an. ஸோ there are two indefinite articles we know, a and an. அதை எதை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி
நம்ம இப்போ பார்ப்போம். The indefinite article a and an. It is only for singular nouns. Okay. Singular nounக்கு மட்டும்தான் போடுறோம். It is not used for plural nouns. Plural nounsல போடக்கூடாது. As the indefinite article specifies one thing. A cup அப்படின்னாலே ஒன் கப்புங்கிறது மீனிங் தான் ஏ கப்னு கூட நம்ம சொல்லுவோம். It is not used with non-countable nouns. அதாவது uncountable nounsல யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஏர், இன்டெகிரிட்டி. ஓகே, see here. I need an air அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. Because air is uncountable. So, there should be no articles here. See the next one. Play me a music. It is wrong. Play me music only right. Give me heat. Okay. Angayum we should not use the articles. Then, an is used before a vowel sound and a is used before a consonant sound. Okay. அதாவது and வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்னா வவல் சவுண்டுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுறோம். a is used before a consonant sound. What is a vowel and what is a consonant? There are 26 letters in the English alphabets. Okay. There A, E, I, O, U. இந்த அஞ்சுமே தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வவல்ஸ்னு சொல்கிறோம். Rest of the 21 letters are known as consonant. Okay. Here an is used before a vowel sound. Vowel sound ன்னு தான் சொல்லியிருக்கே தவிர not before a vowel ன்னு சொல்லலை. ஓகே, ஸோ you should know how to pronounce a word. ஓகே, அந்த வேர்டுடைய ப்ரனன்சியேஷன் தெரிஞ்சால்தான் நம்ம இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படி எங்கே எதை பாடணும்னு. See here, the word sound is important because consonant can create vowel sounds and vowels can create consonant sounds. Therefore, the use of an or a is determined by the sound and not the letter. Words beginning with consonant letters do not always begin with consonant sounds. சொன்னேன்ல, அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற எந்த ஒரு வேர்டுமே கான்சனன்ட் சவுண்டு தான் வரும்னு சொல்ல முடியாது. Here see HONOUR. H is the consonant. But how will you pronounce it? Honor. Here H is the silent. Okay. See the next one. EUROPEAN. இங்கே வந்து எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கு? வவல்ஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, தென் how will you pronounce it? யூரோப்பியன். யூ ஒய்ஓயூ தானே யூ. அப்போ ஒய்ங்கிறது இங்கே என்ன வருது? கான்சனன்ட் சவுண்டு. ஓகே, see here. ONE எப்படி சொல்வோம்? ஒன் பர்ஸ் சவுண்ட் அங்கே வருது. ஓகே, ஸோ த ஃபஸ்ட் லெட்டர் இஸ் த வவல் சவுண்ட் பட் யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் இன் த கான்சனன்ட் சவுண்ட். ஒன் பர்ஸ் சவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ த ப்ரொனவுன்சியேஷன். ஓகே, ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் த இந்த மூணு தானே வருது. வவல் சவுண்டுக்கு முன்னாடியே அண்ட் போட்டுடலாம் அப்படிங்கிறது கிடையாது. இட் வில் மேக் யூ கன்ஃபியூஸ். ஸோ யூ ஷுட் நோ த pronunciation of each word. Okay. Now let us see demonstrative determiners. What are the demonstrative determiners? They demonstrate where the things are and how many there are. Okay. அதாவது அந்த நவுன் அதோடைய பிளேஸ்மெண்ட், அது எங்கே இருக்குது, சிங்கிளாக இருக்கா இல்லை நிறையா இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். There are 4 demonstratives. What are they? That, this, those, these. Here, that and this is singular. Those and these are plural. Okay. That and this singular. Those and these plural. Here see the examples. That. That is my book. Here isன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் சிங்குலர். தேட்னு வந்தாலே சிங்குலர் தான். அண்ட் ஆல்சோ பிளேஸ். வேர் இஸ் இட்? தட் தூரத்தில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் மை புக். திஸ்னா அப்போ
பக்கத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், these are my books. These plural form and also distanceனு பக்கத்தில் இது பக்கத்தில் தான் இருக்குது. These are my books. See the next one, those are my books. தோஸ்ங்கிறது ப்ளூரல் தான். அட் த சேம் டைம் தோஸ்னால் அதுவும் தள்ளி இருக்குது. ஓகே, டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. தோஸ் ஆர் மை புக்ஸ். ஸோ தட்டுனா இட் இஸ் அ லாங், திஸ் நியர், தீஸ் நியர், தோஸ் லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, now let us see the possessive determiners. We use possessive determiners to show who owns or possesses something. Okay, possessiveனாலே என்னது, யாருடையது, அவர்களுடையது, இவர்களுடையது, என்னுடையது, ஒருத்தங்களுடையது. ஓகே, the possessive determiners are my, your, his, her, its, our, their. ஓகே, யாருடையதாவதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் possessive. See the examples. This is my car. இது என்னுடைய கார். The chair you are sitting on is mine. நீ உட்கார்ந்திருக்கிற சேர் என்னுடையது. I wonder what happened to his bike. அவனுடைய பைக். ஓகே, where is their house? அவர்களுடைய வீடு எங்கே? இட்ஸ் ஹேர் பேஸ்கெட். இது அவளுடைய பேஸ்கெட், இங்கே ஹேர். அவர் ஹவுஸஸ் ஜஸ்ட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். எங்களுடைய வீடு. வேர் இஸ் யுவர் பென்? உன்னுடைய பென் எங்கே? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அந்த நவுன் வந்து யாருக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் possessive determiners. Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் determiners. There are 4 types of determiners: articles, demonstrative, possessive and quantitative. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது 3 types of determiners பார்த்தோம். ஓகே, what are they? Articles, demonstrative, possessive. இந்த 3 typesum பார்த்தோம். We'll see in the next video quantitative determiners. Okay, till then, bye. Thank you all. We'll meet in the next video. Bye.